சார் எல்லாருக்கும் வணக்கம். காலை வணக்கம் எல்லாருக்கும். என்னை யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். வீடியோ பார்த்துருக்கேன். நீங்கள் யாரும் பார்த்தீங்க? மீட்டிங்கில் பார்த்தோம். அதாவது நான் ஆக்சுவலாக ஆட்ஸில் பார்த்தீங்களா அப்படின்னு தான் கேட்கலான்னு கேட்டிருந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் தான். ஏன்னா வந்து பக்கத்து வீட்டுக்கு கூட நான் யாருக்கும் தெரியாதது தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் பக்கத்து வீட்டிலவும் யாருக்கும் தெரியாது. நான் பாட்டுக்கு வேலைக்கு போனால் வருவேன், யாரும் பார்க்க முடியாதுங்க. டியூட்டி போனோம்னா சைலண்டாக போயிட்டு வந்துடுவேன். ரொம்ப சைலண்டான டைப்னால யாருக்குமே எனக்கு அவ்வளோ தெரியாது. ஒரு பல லட்சம் பேருக்கு வந்து என் முகத்தை காமிச்சது வந்து மைண்ட் ரியாக்ஷன் மட்டும்தான். அதனால தான் நான் இப்போ இந்த பெருமையான விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாம், ஷேர் பண்ணலாம்னு சொன்னேன். நான் பேசிக்காக வந்து ஆசா இருக்கேன். இந்த ஆரம்ப சுகாதாரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் மகப்பேறு சேர்க்கையை தான் நான் ஒர்க் பண்ணேன். எனக்கு இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது. எடுத்து பயன்படுத்தினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த வாய்ப்பு. ஏன்னா மற்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பேர் பண்ணும்போது இந்த மார்க்கெட்டிங் வந்து எனக்கு ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. யாரெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு முன்னாடி யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க? ஒருத்தர் கூட பண்ணிருக்கீங்க? நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணிட்டேன். பண்ணியிருக்கீங்களா? அப்போ வந்து உங்களுக்கு அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட இது அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம போய் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேவே நம்ம வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியும். ஆனால் நம்ம மைத்ரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உனக்கு விருப்பம் இருந்தால், உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த மாதிரி மீட்டிங்ஸ்க்கெல்லாம் வரும்போது நம்ம பே பண்ணிட்டு தான் உள்ள வரும். அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து இந்த வாய்ப்பை பொறுத்தவரைக்கும் இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு வர்றதுல தான் என்ன ஆக போகுது, பேசினதே தானே பேசிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆஃபீஸ்க்கு வர நீங்கள் இன்னையிலேருந்து நீங்கள் வாரம் நீங்கள் ஆஃபீஸ் பண்ணி வந்து 2 hours செலவு பண்ணி பாருங்கள். கரெக்டாக 3 மாதம் 4 மாதத்துக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணிடுங்க. சம்திங் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு வைப் இருக்குங்க, பாசிட்டிவ் வைப் இருக்குது. நல்ல ஒரு நம்மளை மோட்டிவேஷன் பண்ண நிறைய உள்ளங்கள் இருக்குது. நம்மளை வழிநடத்த டீம் லீடர்ஸ் இருக்காங்க. நம்ம சார் சொன்ன மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு வந்தவங்க, நம்மளை ஜாயின் பண்ணிக்கிட்டவங்க, அவங்க இதில் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இதில் என்ன பண்ணலாம், நல்லா வந்து நம்ம டீமை டெவலப் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு வரலாம். சரிங்களா? அதே போல் தான் நானும் உங்களை மாதிரி ஒரு இதுதான் நான் வந்து இதில் 1 year முன்னாடி வந்து ஜாயின் பண்ணுவேன். அந்த டைமில் வந்து எனக்கு சீலிங் அச்சீவ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பழைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஜில் போய் போட்டு மாலையெல்லாம் போட்டு பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. நம்மளும் அதுக்காக போராடி ஒர்க் பண்ணுவோம். ஒரு லெவலுக்கு வரைக்கும் வருவோம். ஒரு 3 மாதம் ஆகி கூட 3000 ரூபாய் சம்பாதிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அந்த. ஏன்னா வந்து ஒவ்வொரு பொருளாக போய் நம்ம என்ன பண்ணணும், போயிட்டு அதுக்கு கேன்வஸ் பண்ணி அதை வாங்க சொல்லிட்டு ஒரு டெமோ பண்ணி அதை அவங்கள மீட்டிங் கூட்டிகிட்டு வரவங்க புதுசாக வந்து வெளியில் வந்து அமௌண்ட் வாங்குவாங்க. அப்போ வாங்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், வந்தோடனே வாங்க ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்க, நம்மளே போட்டு உட்கார வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த லெவலுக்கு இறங்கி நான் ஒர்க் பண்ணி கூட என்னால் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ண ஜெயிக்க முடியல. ஆனால் பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இந்த மைண்ட் கிரியேட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போது நீங்கள் இங்கே இருக்கிறவங்கள யாருமே எனக்கு டீம் கிடையாது. ஆனால் உங்களுக்காக நான் என்னோட என்ன பேசணுமோ இல்லை மேடம் என்ன பேசணுமோ அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இது வாழ வைத்து வாழ்ன அந்த கான்செப்ட்லேயே வந்து நம்மளுக்கு வந்து அதை நம்ம ரத்தத்திலே ஊறிடுது. நார்மலாகவே நம்ம யாரையாவது இப்போ நீங்கள் மீட்டிங் முடிச்சோன்னே மேடம் நீங்கள் என்ன சீட்டிங்கில் இருக்கீங்க, நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் உட்கார்ந்து அவங்களுக்கு 1/2 மணி நேரம் நம்மளுக்கு அதனால் நம்மளுக்கு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லைனாலும் உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து மைண்டில் வந்துடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வருமானம் மட்டும் கிடைக்கல, நம்மளுக்கு ஹெல்த் மட்டும் கிடைக்கல, நல்ல கேரக்டர் டெவலப் ஆகுது. இதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸில் வர்றதுக்கு முன்னாடி கேரக்டர் வந்து கொஞ்சம் பேட் கேரக்டராக இருந்தாலும் இதுக்குள்ளே வந்தோன்னா ஒரு யூனிட்டி, ஒரு அடுத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது, இன்னொரு மனசோடு செய்கிறது, இன்னொருத்தவங்க வந்து நல்லா இருக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுறது. வெளியில் என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தர் வாழ்னா என்ன பண்ணுறாங்க, பொறாமப்படுறாங்க. முடிஞ்சால் என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே வரது தட்டி விட்டு அவங்க என்ன வளர்ச்சியை கெடுத்து பண்ணுறாங்க. அதே வந்து இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் வந்து எந்நேரமா நீங்கள் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா எப்பயுமே கண்டிப்பாக ஒரு ஆள் இருப்பாங்க. அப்படியே இருந்தாலுமே வந்து நம்ம எதாவது டவுட் கேட்டோம்னா 100% வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் வந்து என் மனசை ரொம்ப கவர்ந்த விஷயம் ஆஃபீஸ் தான். ஏன்னா வந்து இந்த ஆஃபீஸ் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்ததுக்கு
முடியும் அவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலுமே அதை விட அதிகமான விஷயங்கள்லாம் வந்து இதில் நம்ம கற்றுக்காச்சு. இங்கே வந்து நம்ம வந்து நான் வந்து நர்ஸு அப்படின்றத நான் கிட்டத்தட்ட ஒரு 500 டெலிவரிக்கு மேலே நான் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன், பிரசவம் பார்த்துருக்கேன். அந்த அத்தனை பேருக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கேன், ஓகே தான். ஆனால் இதில் வந்து அந்த டைமில் மட்டும் தான் அவங்களுக்கு லைஃப் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த லைஃப் எப்படின்னா அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக வந்து அவங்க சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு லைஃப் நம்ம கொடுக்குறோம்னா அதை விட நமக்கு வேறு என்ன? நிச்சயமா நிச்சயமா. நிச்சயமாக சூப்பரான ஒரு விஷயம். அந்த பிரபாத்லேயும் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் இருக்குது, யாருக்கு எங்கே பக்கமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே யார் பக்கத்தில் ஏரியாவில் இருந்து நீங்கள் வரீங்க? நீங்கள் எல்லாருமே வாரம் வாரம் வாங்க, நாங்களும் வரணும். நீங்கள் எல்லாருமே வாங்க, உங்களோட டீம் மெம்பர்ஸ் கூட்டிகிட்டு வாங்க. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணும்போது 10 பேர் கூப்பிடுவாங்க. டெய்லி ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்லி வச்சுருவேன், இந்த வாரம் மீட்டிங் இருக்குது வாங்க, இந்த வாரம் மீட்டிங் இருப்பாங்க. 10 பேர் கூப்பிடுவாங்க. காலையில் சண்டே ஆனால் காலையில் அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி விடுவாங்க, என்னாச்சு இந்த டைம் வந்துருங்க அப்படின்னா, இல்லை தலைவலி